2 நாட்களாக எதெல்லாம் படித்தோம் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் நேற்று என்னென்ன பார்த்தோம் சொல்ல முடியுமா? நேற்று பழைய ஏற்பாடு, நேற்று பழைய ஏற்பாட்டை நாம் பார்த்தோம். பழைய ஏற்பாடு எப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்றது? பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் பழைய ஒப்பந்தம் என்று அதற்கு பெயர் சூட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எபிரேயர்கள் அதை எப்படி அழைப்பார்கள்? எபிரேயர்கள் எப்படி அழைப்பார்கள்? பழைய ஏற்பாட்டை தனாக் என்று அழைப்பார்கள். வெரி குட், தனாக் என்று அவர்கள் அழைப்பார்கள். தனாக் என்பது ஒரு 3 சொற்களின் தலைப்பை 3 சொற்களின் முதல் எழுத்துக்களை தனாக் என்று வைத்திருக்கிறார்கள். தா என்றால் என்ன? தோரா. தோரா, தா என்றால் தோரா. நா என்றால் நெவீம் அல்லது நவீம், நபி, நெவீம் அல்லது நவி என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக கே என்றால் கெத்துவிம். கெத்துவிம், புரியுதுங்களா? கிளியராக இருக்குதுங்களா? சரி. அவர்கள் எத்தனை புத்தகங்கள் வைத்திருக்கிறார்கள்? யூதர்கள் 39 புத்தகங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவர்கள் என்பது சொல்வதை விட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதோடு சேர்ந்து ஒரு 7 புத்தகங்களை இணைத்து நம்முடைய, அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய பழைய ஏற்பாட்டிலே மொத்தம் 46 புத்தகங்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நேற்று நிறையா ஒரு வரலாறை சொன்னேன். இஸ்ராயல் மக்கள் யார் யாருக்கெல்லாம் அடிமையாக இருந்தாங்கன்னு சொன்னேன். முதல்ல அவங்க யாருக்கு அடிமையாக இருந்தாங்க? எகிப்தியருக்கு அடிமையாக இருந்தார்கள். பார்வோன் மன்னனுக்கு அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அதற்கப்புறம் அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? அவர்கள் சுதந்திரமாக இருந்தாங்க, மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அந்த சுதந்திரம் எவ்வளவு நாளுக்கு இருந்தது? சந்தேகம்தான். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 2 குழுவாக பிரிந்து போகிறார்கள். 2 குழுக்களாக பிரிந்து போகிறார்கள். என்னென்ன குழுக்கள்? வடக்கு இஸ்ராயல், தெற்கு இஸ்ராயல். வடக்கு இஸ்ராயல் எப்படி அழைக்கப்படுகின்றது? இஸ்ராயல் என்று அழைக்கப்படுகிறது. தெற்கு இஸ்ராயல் தான் சகோதரி சொன்ன போல யூதா என்று அழைக்கப்படுகின்றது. வடக்கு இஸ்ராயலுடைய தலைநகரம் சமாரியா என்று சொல்கிறாங்க. தெற்கு இஸ்ராயலுடைய தலைநகரம் எருசலேம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். பிரிகிறாங்க. பிரிந்த உடனே அப்பொழுதிருந்து அவர்களுக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது. அசிரியர்கள் வராங்க, அவர்களை பிடித்து கொண்டு போகிறார்கள். முக்கியமாக அசிரியர்கள் வடக்கில் இருக்கிற வடக்கு இஸ்ரவேல் மக்களை அவர்கள் பிடித்து அடிமையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் பாபிலோனியர்கள் என்ன செய்கிறார்கள்? வடக்கு இஸ்ராயலையும் தெற்கு இஸ்ராயலையும் சேர்த்து அவர்கள் நாடு கடத்தி அவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். அதோடு முடியவில்லை. பாரசீகர்கள், பெர்சியர்கள் என்று அழைக்கப்படுகிற பாரசீகர்கள் இவர்களை அடிமைப்படுத்துகிறாங்க. கிரேக்கர்கள் அடிமைப்படுத்துகிறாங்க. இவர்களோடு சேர்ந்து வேறு யார் இவர்களை அடிமைப்படுத்துவது? இறுதியாக உரோமையருக்கு கீழ் இவர்கள் அடிமையாக இவர்கள் வருவதை பார்க்கின்றோம். இது ஒரு சுருக்கமான வரலாற்று சிந்தனைகள். நம்முடைய பழைய ஏற்பாட்டில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவர்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் இருந்தாங்க. தேவைப்படும் பொழுது இறைவாக்கினர்கள் இருந்தார்கள். இறைவாக்கினர்களே 2 வகையான இறைவாக்கினர்கள், முன்னாள் இறைவாக்கினர்கள், பின்னால் இறைவாக்கினர்கள். அந்த முன்னாள் இறைவாக்கினர் என்று பார்க்கும்பொழுது சாமுவேல், எலியா, எலிசா போன்ற இறைவாக்கினர்கள் வருகிறார்கள். பின்னால் இறைவாக்கினர்கள்னா யார் யார்? பின்னால் இறைவாக்கினர் எசாயா, எரேமியா, எசேக்கியேல் மற்றும் தானியேல் போன்ற பெரிய இறைவாக்கினர்களும் அவங்களோடு சேர்ந்து மற்ற இறைவாக்கினர்களும் வருவதை நம்மால் காண முடிந்தது. இதுதான் சுருக்கமாக இஸ்ராயல் மக்கள். அவங்க பக்கத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது எகிப்து தேசத்தினர் எப்பொழுதுமே இருந்தாங்க. எகிப்து தேசத்தினர் எப்பொழுதுமே இருந்தார்கள். அஃப்கோர்ஸ் சிரிய நாட்டினர் அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. லெபனான் அவருடைய பக்கத்திலே இருக்கின்றது. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட இவர்களோடு அண்டை நாடுகள், இவர்களோடு இருந்த அண்டை நாடுகள். இன்று கூட பாலஸ்தீனாவை சுற்றி இருக்கிற நாடுகளை எல்லாம் இவை தான். என்னென்ன நாடு? எகிப்து நாடு. ஆனால் எகிப்து முன்ன மாதிரி இல்லை. பார்வோன் அரசரெல்லாம் இல்லை. அவர்கள் தங்களுக்கு என்று ஒரு கவர்மெண்ட்லாம் வச்சுட்ருக்கிறாங்க. இப்போது எகிப்து நாடு இருக்கின்றது, லெபனான் நாடு இருக்கின்றது. அதே போல் சின்ன ஆசியா என்று இதை அழைப்பார்கள். லெபனான் நாடு இருக்கின்றது. மேலுமாக இன்னொரு என்ன நாடு சொன்ன? சிரிய நாடு. சிரிய நாடு
சிரியா நாடு என்று அழைக்கப்படுகின்ற நாடு வந்து இருக்கின்றது. இதுதான் புதிய ஏற்பாட்டிற்குள் நுழைவதற்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு சுருக்கமான ஒரு செய்தி. நான் சொன்ன எவ்வளவு வருடம் தேவைப்பட்டது பழைய ஏற்பாடு முடிக்க? பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. பழைய ஏற்பாடு முடிக்க பாருங்க, ஏறக்குறைய இது புதிய ஏற்பாட்டு குறிப்பு. பழைய ஏற்பாடு நான் சொன்ன 12ஆம் நூற்றாண்டு, கிமு 12ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 2ஆம் நூற்றாண்டு வரை இவர்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை எழுதி பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை எழுதி பாதுகாத்து வருகிறார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். 1000 வருடங்கள் 10-100 ஆண்டுகள் என்ன செய்கிறாங்க? இவர்கள் திருவிவிலியத்தை எழுதி திரும்ப எழுதி அதை பாதுகாத்து அதை என்னென்ன செய்ய வேண்டியமோ அதையெல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கு வகுப்புகள்லாம் எடுத்து இவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையை 1000 ஆண்டுகள் இந்த புத்தகங்களை இவர்கள் தொகுத்து நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னென்ன காரணங்கள், அதையெல்லாம் நீங்கள் திரும்ப இந்த வீடியோவும் இருக்குது, நீங்கள் போட்டு திரும்ப பார்த்து கொள்ளலாம். ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் திரும்ப அந்த வீடியோவை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இன்று ஏறக்குறைய ஒரு 50 நிமிஷம், புரியுதுங்களா? 50 நிமிஷம் இருக்கிறது. இந்த 50 நிமிடத்தில் நாம் புதிய ஏற்பாட்டை பற்றி பார்க்க போகின்றோம். புதிய ஏற்பாட்டை பற்றி நம்ம பார்க்க போகின்றோம். ஏற்கனவே சொன்னது போல புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன? எத்தனை புத்தகங்கள்? how many books? 27 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டிலே இருக்கின்றன. ஆனால் அன்பானவர்களே, என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அதில் 21 கடிதங்கள். 21 கடிதங்கள். என்ன கடிதங்கள்? ஏதோ தந்தை மகனுக்கு எழுதிய கடிதமோ அல்லது கணவன் மனைவிக்கு எழுதுகின்ற கடிதமோ இல்லது வந்து ஒரு லவ்வர் வந்து இன்னொரு லவ்வர் எழுதுகிற கடிதமோ கிடையாது. இவையெல்லாம் என்ன கடிதங்கள்? இவையெல்லாம் ஆங்கிலத்தில் பாஸ்டல் லெட்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது ஏற்கனவே புனித பவுலடிகளார் சென்று இயேசுவை பற்றி திருச்சபைகளுக்கு அறிவித்திருக்கிறார். கொரிந்து நகர திருச்சபையாக இருக்கட்டும், உரோமை நகர திருச்சபையாக இருக்கட்டும், எபேசு நகர திருச்சபையாக இருக்கட்டும், எல்லா திருச்சபை இல்லைங்களா? இப்போ திமத்தேயு அவர் வந்து எந்த திருச்சபையை கட்டி பாதுகாத்தார்னா எபேசு திருச்சபையை பற்றி அவர் கட்டி பாதுகாத்தார். இந்த திருச்சபைக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வருகிறார். வந்து அவர்களுக்கு திரும்ப நான் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தேன் என்பதை நினைவுறுத்துவதற்காக ஃபாலோ அப் பண்ணுறதற்காக புனித பவுலடிகளாரும் அப்போஸ்தலர்களும் இந்த கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள். எத்தனை கடிதம்? 21. மிச்சம் எத்தனை தான் இருக்கு? 6 புத்தகம்தான். 6 புத்தகம்தான். அதில் 4 வந்து நற்செய்தி. 4 நற்செய்தி. என்னென்ன நற்செய்தி? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். மேத்யூ, மார்க், லூக் அண்டு ஜான். 4 நற்செய்தி. 4 ஆயிடுச்சா? இன்னும் 2 புத்தகம் இருக்குது. என்னென்ன புத்தகங்கள்? திருத்தூதர் பணிகள். குட், வெரி குட். திருத்தூதர் பணிகள், திருவெளிப்பாடு. இதுதான் 6 புத்தகங்கள். இவை கடித வகையை சாராதவை. கடித வகையை சாராதவை. இதைத்தான் இது புதிய ஏற்பாட்டினுடைய சுருக்கமாக இருக்கிறது. பாருங்க, நான் நேற்று சொல்லும்போது சொன்ன கிபி 45க்கு பின்பும் கிபி அதாவது யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து பிறந்து 45க்கு பின்னும் கிறிஸ்து பிறந்து 140க்கு பின்னும் இதற்கு முன்பாக இவர்கள் இந்த நூல்களை எழுதி முடித்திருக்கிறார்கள். நான் சொன்ன ஒரு 100 வருஷம் நேரம்தான். 100 வருஷம் நேரம்தான். ஆனால் பழைய ஏற்பாடு எத்தனை வருஷம்? 1000 வருஷம். புதிய ஏற்பாடு 100 வருஷம். லாஜிக்காக நீங்கள் பார்த்தீங்க என்றால், ஏனென்றால் பழைய ஏற்பாடில் நிறைய கேரக்டரை பற்றி பேசுகிறாங்க. யார் யார் எந்தெந்த கேரக்டர் பாருங்கள். ஆதாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அப்படியே வந்தீங்கன்னா யோசேப்பை தொடர்ந்து அவர்கள் நீதி தலைவர்களான சிம்சோன், கிதியோன், பாராக் இவங்கெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. அது மட்டுமல்ல, அவர்களை தொடர்ந்து வருகின்ற சாமுவேல் இறைவாக்கினர், எலிசா இறைவாக்கினர்கள், எலியா இறைவாக்கினர்கள் என்ற இறைவாக்கினர்கள். மேலும் அரசர்களான தாவீது, அரசர்களான சாலமோன், அரசர்களாக இருக்கிற வேற யார்? சவுல்,
எரபோவாம், ஜெரபோவாம், எசேக்கியா, ஜோஷியா போன்ற அரசர்களை பற்றி பேசுகிறாங்க. அது மட்டுமல்ல, இஸ்ராயல் அரசர்களை பற்றி மட்டும் பேசவில்லை, அவர்கள் வெளிநாட்டு அரசனை பற்றி பேசுகிறாங்க. உதாரணத்திற்காக சைரஸ் என்ற ஒரு அரசனை பற்றி பேசுவாங்க. சைரன் எந்த நாட்டு அரசன்? பாரசீக நாட்டு அரசன். வெரி குட், நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. சைரஸ் என்பவன் பாரசீக நாட்டு அரசனாக இருக்கிறான். அவரை பற்றி பேசுகிறாங்க, பாரசீக அரசனை பற்றியும் பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த கிரேக்க மன்னர்களை பற்றியும் பேசுகிறாங்க. கிரேக்க மன்னர்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கிரேக்க மன்னராக இருக்கிற அலெக்சாண்டர், அவளை பற்றியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, மக்கபேயர் காலத்தில் அஸ்மோனியர்கள் என்று அழைக்கப்படுகிற மக்கபேயரை பற்றி பேசுகிறாங்க. பாருங்கள், சொல்லுவதும் மூச்சு வாங்கிடுது எனக்கு சொல்கிறதுக்கு போல. அவ்வளவு கதாபாத்திரங்களை பற்றி பேசுகிறாங்க. ஆகவே ஆனால் எத்தனை புத்தகம் தான்? புத்தக எண்ணிக்கை குறைவு தான், 46 புத்தகம், 46 புத்தகம். ஆனால் எழுதப்பட்ட வருடங்களோ தொகுக்கப்பட்ட வருடங்களோ 1000 ஆண்டுகள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு நபரை பற்றி தான் பேசுகிறார்கள். நான் சொன்ன நேற்று அந்த கடைசியாக ஒரு டயக்ராம் ஒன்று போட்டு காமிச்சேன். அந்த டயக்ராமில் நான் சொன்னல, இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பற்றி பேசுகிறாங்க. அவரை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க, வேற யாரை பற்றியும் அவர்கள் பேசுவது இல்லை. அதனால்தான் 100 வருஷம். நிறைய பேரை பற்றி பேசுகிறாங்க 1000 வருடம். ஒரே ஒரு நபரை பற்றி பேசுகிறார்கள் 100 வருடம். ஆனால் அந்த ஒரு நபர் ஒரு சாதாரண ஒரு நபர் அல்ல. அவர் மனிதர் கிடையாது. அவர் யார்? கடவுள், இறைவன். அவரை பற்றி பேசுகின்றது தான் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ திருச்சபையால் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எத்தனை புத்தகங்கள்? 27 புத்தகங்கள். இப்போ நான் சொல்லுவதெல்லாம் எல்லா புத்தகங்களுக்கும் சேர்த்து தான். எல்லா புத்தகங்களும் என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்துவர்கள் 27க்கு மட்டும் இவர்கள் சட்டத்திட்டங்களை வைத்து அதை இவர்கள் ஒருங்கிணைக்கவில்லை. இவர்கள் 73 புத்தகங்களுக்குமாக இவர்கள் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார்கள். என்ன நடக்குது பாருங்களேன். போக போக 397 கார்த்தேசு என்று அழைக்கப்படுகிற ஒரு திருச்சங்கம். ஏதாவது ஒரு திருச்சங்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? எபேசு திருச்சங்கம். வேற என்ன திருச்சங்கம் ரீசெண்டாக நடந்தது? வத்திகான் திருச்சங்கம். வத்திகான் திருச்சங்கம் நடந்தது. அது மட்டுமல்ல, இதிலே பார்த்தீங்கன்னா என்றால் திறந்து திருச்சங்கம், ட்ரெண்ட் கவுன்சில் என்று அழைப்பார்கள். இது கார்த்தேஜ் கவுன்சில் என்று அழைப்பார்கள். திருச்சபையில் எப்பொழுதெல்லாம் தேவைகள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த தேவைக்கேற்றார் போல அவர்கள் திருச்சங்கங்களை ஒன்று கூட்டுவார்கள். இப்பொழுது நடப்பது என்ன? இது ஒரு திருச்சங்கமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்பொழுது யூபிலி ஆண்டை முன்னிட்டு நம்முடைய திருத்தந்தை என்ன செய்கிறார்? எதை அறிவித்திருக்கிறார்? சினட் என்ற ஒன்றை அவர் அறிவித்திருக்கிறார். என்ன தமிழில் என்ன வரும் சினடுக்கு? மாமன்றம். அதாவது மாமன்றம், ஆயர்கள் மாமன்றம், மக்கள் மாமன்றம் என்று அதை நடத்துகிறார். மாமன்றம் என்பது ஒரு சின்னது தான், நம்முடைய திருச்சங்கங்கள் போல கிடையாது. ஆனால் மாமன்றம் என்பது ஒரு சிறியது தான். அதிலே தான் கடைசியாக போயிட்டு கொண்டிருக்கிறது. அதை முடித்து வைப்பதற்காக யூபிலி ஆண்டை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் அவர் இந்த நேரத்தில் நமக்காக அவர் அறிவித்திருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய நோக்கம் என்ன? 3 நோக்கங்கள் சொல்கிறாங்க. என்னென்ன இந்த யூபிலி ஆண்டினுடைய முக்கிய நோக்கங்கள் என்ன? ஒன்று ஜெப பல வகையான ஜெப வகைகளை ஊக்குவிக்க வேண்டும். நிறைய விதத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ரெண்டாவதாக என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்தை, அதில் இருக்கிற ஏடுகளையும் அதில் இருக்கிற அதிகார அறிக்கைகளையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். ஒரு சில இடத்துல நம்ம பார்க்கிறோம், அதற்கான போட்டிகள்லாம் வச்சு, கேள்வி பதிலாம் வச்சு பரிசெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. எத்தனை பேர் கலந்துருக்கீங்கன்னு தெரியல. ஒரு சிலர் கூட கலந்துருக்கலாம். நம்முடைய சென்னை கலந்துட்டிங்களா? சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில், இந்த மறை மாவட்டத்தில் கூட ஒரு சில போட்டிகள்லாம் சாந்தோமில், கரெக்ட், ஆமாம், சாந்தோமில் தான் அதற்கான போட்டிகள்லாம் வைத்து அவர்கள் செஞ்சிருக்காங்க. மூன்றாவதாக இந்த கூட்டு ஒருங்கிய இயக்கம்
இதை மீண்டும் வலிமைப்படுத்துவதற்காக திருத்தந்தை அவர்கள் என்ன செய்கிறார், இந்த யூபிலி ஆண்டை அவர் அறிவித்திருக்கிறார். அதுபோல கார்த்தேஜ் என்ற ஒரு திருச்சங்கத்தை எந்த வருஷத்தில், 397வது வருஷத்தில் ஒரே காரணத்திற்காக ஒன்று கூட்டுகிறார்கள். என்ன ஒரு காரணம்? திருவிவிலியத்தின் புத்தகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பார்த்தா நிறைய நற்செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. உதாரணத்திற்கு தோமையார் எழுதிய நற்செய்தின்னு ஒரு நற்செய்தி வந்து கொடுக்குறாங்க. பேதுரு எழுதிய நற்செய்தி அது கூட பரவாயில்லை. இவர்கள்லாம் வந்து நல்ல இயேசுவோடு நல்ல உறவில் இருந்தவர்கள், நல்ல சந்தோஷமாக இருந்தவர்கள். ஆனால் யூதாசு நற்செய்தி என்ற ஒரு நற்செய்திலாம் வந்து கொண்டிருக்கிறது. யூதா நற்செய்தி என்ற ஒரு நற்செய்தி என்று மரியன்னை நற்செய்தி, மரியன்னை எழுதிய நற்செய்தின்னு சொல்லிட்டு இது நம்முடைய திரு அவையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த கார்த்தேஜ் திருச்சங்கத்தை உடனடியாக கூட்டி அவர்கள் இந்த புத்தகங்களை அவர்கள் முடிவு செய்கிறார்கள். இந்த புத்தகங்களை அவர்கள் முடிவு செய்கிறார்கள். இதை மீண்டும் ஒரு முறையாக திரந்து திருச்சங்கம் முடிவு செய்கின்றது. எந்த திருச்சங்கம் முடிவு செய்கின்றது? இன்னைக்கு நம்ம 73 புத்தகங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் கார்த்தேஜ் திருச்சங்கம், அதை தொடர்ந்து திரந்து திருச்சங்கம். இன்னைக்கு திரு அவையில் இருக்கிற நிறைய நம்முடைய அதாவது வழக்கங்கள் எல்லாமே இந்த திரந்து திருச்சங்கத்திலே உறுதி செய்யப்பட்டன. திரந்து திருச்சங்கங்கள் உறுதி செய்யப்பட்டன. ஆயர்கள் எப்படி இருக்க வேண்டும், குருக்கள் எப்படி இருக்க வேண்டும், குருமானவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அருட்சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும், அருட்சகோதரர்கள் இருக்கணும், பங்கு எப்படி இருக்க வேண்டும், பங்குனுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க வேண்டும், இதையெல்லாம் முடிவு செய்தது திரந்து திருச்சங்கம், த கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட். அது செய்த இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இது என்னவென்றால் 73 புத்தகங்கள் தான். இந்த 73 புத்தகங்களுக்கு வந்து எதிராக பேசுபவர்கள் எல்லாம் சபிக்கப்படுவார்களாக, அனாத்தமா சித் என்று சொல்லி, லெட் தம் பி கண்டம் என்று சொல்லி அவர்கள் அதை நிறைவு செய்து வைக்கிறார்கள். வேற எந்த நற்செய்தியிலும் வேற எந்த அந்த திருச்சங்கங்களிலும் இதை பற்றி அவ்வளவாக பேசவில்லை. ஆனால் பேசிய ஒரே ஒரு திருச்சங்கம் எது? திரந்து திருச்சங்கம். திரந்து திருச்சங்கம். ஏதாவது சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டின் மூலப்பாடம், அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டது? அரமைய மொழியில், கிரேக்க மொழி. கிரேக்க மொழியில் ஒரு சில வார்த்தைகள் அரமைய வார்த்தைகள் இருக்கலாம். ஆனால் உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, தலிதா குமி, அதெல்லாம் வந்து அரமேய வார்த்தைகள். அது மட்டுமல்ல, ஏலி லேலி லேமா செபக்தானி என்பது ஒரு அரமேய வார்த்தை. ஒரு சில அரமேய வார்த்தை ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது. ஆனால் பொதுவாக நீங்கள் பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாடு எதில் எழுதப்பட்டாங்க? எதில் எழுதினாங்க? கிரேக்க மொழியில் எழுதினார்கள். அப்படி இருக்கும் பொழுது இயேசு அரமேய மொழி பேசினார். ஆனால் இயேசு வந்து நற்செய்தியை எழுதவில்லை. பேசினது அரமேய மொழி. நான் அதற்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டேன். நான் என்னன்னு சொல்லிட்டேன். கிரேக்கர்கள் என்ன செய்தார்கள்? கிரேக்கர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் எபிரேய மொழி பேசுபவர்களை வதைத்தார்கள். இனிமேல் நீங்கள் எபிரேய மொழி பேசக்கூடாது, நீங்கள் எந்த மொழியைத்தான் பேச வேண்டும்? கிரேக்க மொழியை தான் பேச வேண்டும், கிரேக்க மொழியை தான் எழுத வேண்டும், கிரேக்க மொழியில் தான் நீங்கள் படிக்க வேண்டும் என்று அவர்கள் வைத்தார்கள். ஆகவே மக்களெல்லாம் பயந்தாங்க. இருந்தால் கூட அவர்கள் அந்த அரமேய மொழியை கற்றுத் தேர்ந்து தங்களுக்குள் உரையாடுவதற்காக, ஒருவேளை அரசாங்கத்தோடு அல்லது மக்களோடு உரையாடுவதற்கு அவர்கள் கிரேக்க மொழியை பயன்படுத்தினாலும் இஸ்ராயல் மக்களுக்குள்ளே உரையாடுவதற்காக அவர்கள் அரமேய மொழியை அவர்கள் உபயோகித்தார்கள். அது வந்து உங்கள் மனசில் வந்து எப்பொழுதுமே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இப்பொழுது என்ன ஒரு முயற்சி எடுக்கிறார்கள்? ஏன் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை நாம் எல்லாம் சேர்த்து 73 புத்தகங்களையும் ஏன் கிரேக்க மொழியில் நாம் மொழிபெயர்க்கக்கூடாது? Why can't we translate every book, every 73 books into Greek அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது அவர்கள் அந்த மொழிபெயர்ப்பை மிகவும் அழகாக செய்து அதுக்கு பேர் வைக்கிறாங்க, செப்துவா ஜிந்தா அப்படின்னு வந்து பேர் வைக்கிறார்கள். செப்துவா
ஜிந்தா, செப்துவஜிந்தா என்று செப்துவாஜின் என்று சொல்லுகிறார்கள். செப்துவாஜின் என்றால் 70 என்று கிரேக்க மொழியில் பெயர்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பென்டா என்றால் என்ன? பென்டாடுவேக் என்றால், பென்டா என்றால் 5. அதுபோல செப்துவாஜிந்தா அப்படி என்றால் 70. என்ன சொல்லுகிறார்கள்? 70 பேர். அன்பானவர்களே, அதுதான் ஆண்டவருடைய அதிசயம். 70 பேர் என்ன செய்கிறாங்க? தனித்தனியாக அவர்கள் திருவிவிலியத்தை எடுத்துக்கொண்டு அவள் தனித்தனியாக டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. தனித்தனியாக அவருக்கு எல்லாருக்கும் இப்போ தான் கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது. அப்போ எல்லாரையும் போயிட்டு ஒரு குகைக்குள்ளே அடைத்து குகைக்குள்ளேயே சாப்பாடெலாம் கொடுத்து அவர்களுக்கு நிறைய காசு செலவு பண்ணி, தயவு செய்து இந்த பைபிளை அவங்க எல்லாம் 2 மொழியும் தெரியும். எபிரேய மொழியும் தெரியும், கிரேக்க மொழியும் தெரியும். எபிரேய மொழியினால் எபிரேய புத்தகங்கள், பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. கிரேக்க புத்தகம் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வாறு செய்து அவர்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அந்த 70 பேரும் ஒன்றாக வருகிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய டிரான்ஸ்லேஷனை சரி பார்க்குறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்? வேற்றுமை இருக்கும். நான் எப்படி தொடங்குவேன்? நான் முதல் ஆள் மூலமாக தொடங்குவேன், இன்னொருத்தர் 2ஆம் தரமாக தொடங்குவார், இன்னொருத்தர் 3ஆவது ஆளாக போல தொடங்குவதெல்லாம் பார்க்கணும். வார்த்தைகள் மாறுபடும். ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படின்னு தொடங்குவேன், ராஜா இருந்தாராம் அப்படின்னு ஒரு சிலர் தொடங்குவாங்க. அதுபோல் இல்லாமல் இந்த 70 பேர் சேர்ந்து இவர்கள் ஒரே மாதிரி பதிப்புகள் காணப்பட்டன. ஒரே மாதிரி பதிப்புகள் காணப்பட்டன. அரசர்கள் எவ்வளியோ குடிகள் அவ்வடி. அவர்களுக்கு கிரேக்க மொழிபெயர்ப்பு தேவைப்பட்டது. ஏனென்றால் அவர்களை ஆட்சி செய்தது யார்? கிரேக்கர்கள். அப்போ அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள், எங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு களஞ்சியம் இருக்கின்றது. நாங்கள் 73 புத்தகங்களையும் என்ன செய்து விட்டோம்? நாங்கள் கிரேக்கத்திலே வைத்திருக்கிறோம். கிரேக்க மொழிபெயர்ப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆகவே அரசர்களுக்கு கொடுத்து அதற்கான தகுந்த சன்மானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்போது இவ்வளவு நாள் எபிரேயத்தில் இருந்தது, கிரேக்கத்திலையும் கலந்திருந்த பைபிள் செப்துவாஜின்டா என்ற பதிப்பு மூலமாக எந்த மொழியில் வருகின்றது? எந்த மொழியில் வருகிறது? கிரேக்க மொழியிலே வருகிறது. அம்மா சொன்னது போல் அதிலிருந்து லாட்டின் மொழிக்கு மொழிபெயர்க்கிறார்கள். லாட்டின் மொழிக்கு மொழிபெயர்க்கிறார்கள். லாட்டின் மொழியில் யார் மொழிபெயர்க்கிறார்? ஞாபகம் இருக்குங்களா? ஜெரோம் என்ற ஒரு விவிலிய ஒரு வல்லுனர். நேற்று சொன்ன, இன்னொரு நாள் சொன்ன, விவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர். விவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர் என்று சொன்ன ஜெரோம் பெயர் அளவில் மட்டுமல்ல, அவர் செயலிலும் காட்டியிருக்கிறார். என்ன பண்ணார்? பைபிளை கிரேக்கத்திலிருந்து அவர் நாள் பகலாக உழைத்து, இரவு பகலாக உழைத்து அவர் அதை லத்தீன் மொழிக்கு அவர் மாற்றம் செய்கின்றார். ஏன் லத்தீன் மொழிக்கு மாற்றம் செய்கிறார்? அரசர் யார் அப்பொழுது அவர்களுக்கு? உரோமையர்கள். உரோமையர்கள் எந்த மொழி பேசினார்கள்? உரோமையர்கள் எந்த மொழி பேசினார்கள்? லத்தீன் மொழியை பேசினார்கள். ஆகவே லத்தீனில் மொழிபெயர்க்கிறாங்க. அதனுடைய பெயர் உல்காத்தா என்று சொல்லுகிறார்கள், வல்கேட் என்று சொல்லுகிறார்கள், உல்காத்தா என்று சொல்லுகிறார்கள். அதிலிருந்து லத்தீன்லேருந்து ஜெர்மானிய மொழிக்கும், ஜெர்மானிய மொழியிலேருந்து ஆங்கில மொழிக்கு வந்தவுடனே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், த சன் நெவர் செட்ஸ் இன் இங்கிலீஷ் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலேயுடைய ஆட்சியிலே சூரியன் மறைவது கிடையாது. ஏனென்றால் எல்லா இடத்துலையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆட்சி செய்யணும். ஆஸ்திரேலியாவும் பிடிச்சு வச்சுருந்தான், அமெரிக்காவும் பிடிச்சு வச்சுருந்தான், ஆப்பிரிக்காவும் பிடிச்சு வச்சுருந்தான், இந்தியாவும் பிடிச்சு வச்சுருந்தான். இந்தியா மட்டுமல்ல, ஆசிய நாடுகளில் பல நாடுகளையும் பிடித்து வைத்திருந்தான். இவ்வாறு செல்லும் பொழுது அவர்களுக்கு பைபிளையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. பைபிள் எடுத்துகிட்டு போனவுடனே நமக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஏன் இந்த பைபிளை நீங்கள் ஹிந்தியில் மொழிபெயர்க்க மாட்டிங்களா? தெலுங்கில் மொழிபெயர்க்க மாட்டிங்களா? மலையாளத்தில் மொழிபெயர்க்க மாட்டிங்களா? எங்கள் தாய்மொழி தமிழில் மொழிபெயர்க்க மாட்டிங்களான்னு சொல்லிட்டு இப்பொழுது கையில் இருப்பது காரணம் என்ன? மொழிபெயர்ப்பு முதலில் செப்துவாஜிந்தா மொழிபெயர்ப்பு, அதிலிருந்து உல்காத்தா மொழிபெயர்ப்பு, அதிலிருந்து ஜெர்மன் டிரான்ஸ்லேஷன், ஜெர்மானிய மொழிபெயர்ப்பு, அதிலிருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு,
அதிலிருந்து தான் நமக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு என்று ஒன்று வருவதை பார்க்கின்றோம். இதுதான் சுருக்கமான ஒரு வரலாறு. மேலுமாக புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்கிறது? நான் சொல்லியிருக்கிறேன், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கிறிஸ்துவ மதத்தின் அடிப்படை ஆகும். ஒரு சிலர் இந்த பழைய ஏற்பாடை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு சில பிரிவினை சகோதர சகோதரிகள் பெந்தகோஸ்து சபையினர் என்ன சொல்லுவாங்க? இயேசு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இயேசு ஒரு யூதராக இருக்கலாம், அதற்காக யூதர்கள் உபயோகித்த புத்தகங்களை எல்லாம் எங்களால் பயன்படுத்த முடியாது என்று இந்நாள் வரை ரொம்ப பிடிவாதமாக அவர்களுக்கு என்ன புதிய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கு, புதிய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கின்றது. அதனால் நிறைய பேர் இயேசு, ஆனால் அப்படி கிடையாது அன்பானவர்களே. ரெண்டுமே அடிப்படை, ரெண்டுமே முக்கியம். ஒரு பில்டிங்கில் மூன்று தூண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கின்றது, ஒரு தூண் மட்டும் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னா பில்டிங் நிற்குமா? நிற்காதா? உடஞ்சி போயிடும். அதுபோலத்தான் அன்பானவர்களே, பழைய ஏற்பாடும் முக்கியம், புதிய ஏற்பாடும் முக்கியம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்னென்னா, இயேசுவினுடைய பிறப்பு ஆரம்பித்து அவருடைய போதனைகளையும் அவர் புரிந்த அதிசய செயல்களையும் எடுத்துணர்த்துவதோடு அவருடைய மரணம், உயிர்ப்பு, அவருடைய விண்ணேற்றத்தையும் எடுத்து சொல்லுகின்றது. எத்தனை நற்செய்தி என்று நான் சொன்னேன்? 4 நற்செய்தி. அந்த 4 நற்செய்தியாளரும் ஒவ்வொருவரும் அவரவர் பாணியில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அன்பானவர்கள், நான் சொன்ன அந்த 70 நிமிட மொழிபெயர்ப்பின் பொழுது எல்லாருடைய மொழிபெயர்ப்பும் எப்படி இருந்தது? ஒரே மாதிரியாக இருந்தது. ஆனால் இவங்க 4 பேர் இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறு தான் எழுதுகிறாங்க, இயேசுவை பற்றி தான் எழுதுகிறார்கள். அதில் 2 பேர் தான் இயேசுவினுடைய பிறப்பை பற்றி எழுதுகிறாங்க. யார் அந்த 2 பேர்? மத்தேயு நற்செய்தியாளரும் லூக்கா நற்செய்தியாளரும். ஆனால் அவங்களே மாறி மாறி சொல்கிறாங்க. லூக்கா நற்செய்தியாளர் இடையர்களை பற்றி பேசுகிறார், ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் என்ன சொல்லுகிறார்? அவர் சக்கரியா அவர்களை பற்றிய குறிப்பெல்லாம் வந்து, அதாவது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கின்றது. அதை நீங்கள் பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. ஆனால் மார்க்கு நற்செய்தியாளர் எப்படி தன்னுடைய நற்செய்தியை துவங்குகிறார்? திருமுழுக்கு யோவானிலிருந்து தன்னுடைய நற்செய்தியை தொடங்குகிறார். யோவான் நற்செய்தியாளர் எப்படி தொடங்குகிறார்? அவர் வார்த்தையே கடவுள், கடவுளுக்கும் யாவே கடவுளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்த உறவை பற்றி பேசி தொடங்குகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை ஒளியாக இருந்தது, அந்த ஒளி கடவுளோடு இருந்தது என்று ஒரு கவிதை நடையில் அவர் தன்னுடைய நூலை அவர் வந்து துவங்குகிறார். இயேசுனுடைய மரணத்தை பற்றி எத்தனை நற்செய்தியாளர் பேசுகிறார்கள்? 4 நற்செய்தியாளர்களும் பேசுகிறாங்க. இயேசுனுடைய மரணத்தை பற்றி 4 நற்செய்தியாளர்களும் பேசுகிறார்கள். அதாவது பிறப்பை பற்றி பேசுவது 2 நற்செய்தியாளர்கள் தான், ஆனால் இறப்பை பற்றி பேசுவதற்கு 4 நற்செய்தியாளர்கள். சொல்லுவாங்க, நீ வந்து கல்யாணத்துக்கு அல்லது பிறந்தநாள் விழாக்களுக்கு போகலன்னா கூட பரவாயில்ல, சாவுக்கு கண்டிப்பாக போயிடணும் அப்படின்னு சொல்வதை பார்க்கணும். ஆனால் இவர்களுக்கு ரொம்ப முக்கியம், இயேசுனுடைய சாவு ரொம்ப முக்கியம், இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. யோவான் நற்செய்தியாளருக்கோ அல்லது மார்க்கு நற்செய்தியாளருக்கோ அதை பற்றி கவலை இல்லை. இயேசு பிறந்து விட்டார், ஆமான் பிறந்தது தான் உண்மைதான், ஆனால் அவர் என்ன செய்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் இருக்கிறார், ஏதோ ஒரு உலகத்தில் பிறந்துட்டோம், நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படி கிடையாது. என்ன செய்கிற நீ? வாட் ஆர் யூ அச்சீவிங் இன் த லைஃப்? நீ என்ன செய்கிற? அது வந்து ரொம்ப முக்கியம். அதைத்தான் இந்த 4 நற்செய்தியாளர்களும் நமக்கு உணர்த்துகிறார். அந்த 4 நற்செய்தியாளர்களும் நமக்கு உணர்த்துகிறார்கள். 4 நற்செய்தியாளர்களும் ரொம்ப தெளிவாக இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுகிறார்கள், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை விளக்குகிறார்கள். போதனை, இயேசு என்ன போதித்தார் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் என்ன பார்க்கின்றோம்? மலைப்பொழிவு. அதே செய்தியை லூக்கா நற்செய்தியாளர் என்ன சொல்லுகிறார்? சமவெளி பொழிவு என்று சொல்லுகிறார். அவர் மலைப்பொழிவு, இவர் சமவெளி பொழிவு என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல குருடர்கள் பார்வை பெறுகிறார்கள், இந்த இடத்துலையும் குருடன் பார்வை பெறுவதை பார்க்கின்றோம். மத்தேயு எல்லாமே 2 இல்லை நிறைய பேர் அப்படி வந்து சொல்லி கொண்டு போவார். ஆனால் மார்க்கு நற்செய்தியாளர், லூக்கா நற்செய்தியாளரும் கொஞ்சம் மாற்றி சொல்லுவார்கள். லூக்கா நற்செய்தியாளர் நல்ல சமாரியன் ஊமை பற்றி பேசுவார். வேற எந்த நற்செய்தியில் நல்ல சமாரியன் ஊமை இருக்கிறது? எந்த நற்செய்தியிலும் இல்லை.
காணாமல் போன மகனை பற்றி லூக்கா நற்செய்தியாளர் பேசுவார். ஆனால் வேற எந்த நற்செய்தியாளரும் காணாமல் போன மகனை பற்றி பேச மாட்டாங்க. மற்ற நற்செய்தியாளர் காணாமல் போன காசை பற்றி பேசுவார்கள், காணாமல் போன ஆறை பற்றி பேசுவார்கள், ஆட்டை பற்றி பேசுவார்கள். ஆனால் காணாமல் போன மகனை பற்றி அவர்கள் பேச மாட்டார்கள். ஏனென்றால் நான் சொன்ன லூக்கா நற்செய்தியாளர் யாருக்கு தன்னுடைய நற்செய்தி எழுதுகிறார்? புறவின மக்களுக்கு, புறவின ஜாதியினருக்கு அவர் தன்னுடைய நற்செய்தியை அவர் எழுதுகிறார். ஆனால் மத்தேயு யாருக்கு நற்செய்தி எழுதுகிறார்? யூதர்களுக்கு. அதனால்தான் எல்லா நேரத்திலையும் பார்க்கிறோம், யூத சட்டத்திட்டங்களை அவர் சரிவர அவர் கடைபிடிப்பார். நடுவில் ஏதாவது ஒரு யூதருடைய சட்டத்திட்டங்களை அப்படியே நடுவில் அப்படியே சேர்த்து கொண்டே இருப்பார். யார்? மத்தேயு நற்செய்தியாளர். மார்க்கு நற்செய்தியாளர் உரோமையருக்கு அவர் தன்னுடைய நற்செய்தியை எழுதுகிறார். யோவான் நற்செய்தியாளர் எல்லாருக்குமாக, பொதுவாக குறிப்பாக படித்தவர்கள், பாமர மக்கள் எல்லாருக்குமாக தன்னுடைய நற்செய்தியை அவர் எழுதுகிறார். நான் சொன்ன நற்செய்திகளை எல்லாம் ஏறக்குறைய 90ஆம் நூற்றாண்டுக்கு 90ஆம் ஆண்டுக்கு கிபி 90ஆம் ஆண்டிற்குள்ளாக முடிந்து விட்டது. நற்செய்திகள் முடிந்து விட்டது. இயேசு நிறைய யுக்திகளை கையாளுகிறார். உதாரணத்திற்கு அவர் ஊமைகள் வாயிலாகவே அவர் பேசுகிறார். ஊமையை சொன்னால் நான் எல்லாருக்கும் புரிஞ்சிடும். விதை விதைப்பவன் விதை விதைக்க சென்றான். அதனுடைய அர்த்தம் எல்லாருக்குமே புரிந்துவிடும். இயேசு என்ன சொல்ல வரார், என்ன பேச வரார், யாரை குறிப்பிடுகிறார் என்பது எல்லாமே தெரிஞ்சிடும். அது ஒரு டெக்னிக். இயேசு உபயோகித்த ஒரு டெக்னிக், மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவர் உபயோகித்த ஒரு டெக்னிக் நாம் பார்க்கிறோம். இன்னொரு டெக்னிக் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் அதிசயம். போகிற இடத்துல எல்லாம் அதிசயம். மக்கள் ஏன் அவர்கிட்ட கூட்டமாக வராங்க? ஏனென்றால் இவர் பார்வையில்லாதவர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், காது கேட்க முடியாதவர்களுக்கு காது கேட்கவும், பேச முடியாதவர்கள் பேசுன்னு செய்ய. ஏன்? இறந்த பிணத்தை கூட, உயிரற்ற ஜடத்தை கூட அவர் எழுந்து அவர் நடக்க வைக்கிறார். இதெல்லாம் பார்த்த உடனே மக்கள்லாம் உண்மையிலே கதி கலங்கி போய்விடுகிறார்கள். நற்செய்தியில் படிக்கும்போது கேட்க நமக்கே ஒரு சில நேரத்தில் மெய் சிலுத்துறோம். இவ்வளோ ஒரு அற்புதம் பண்ணியிருக்கிறாரு கடவுள் என்று. இது ஒரு அவருடைய டெக்னிக். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து யார் யாரெல்லாம் ஒதுக்குறார்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் வைத்து விடுகிறார். யார் யாரெல்லாம் வேணாம் என்று ஒதுக்கினார்களோ, உதாரணத்திற்கு பெண்களை யூத சமயம் ஒதுக்கி புறந்தள்ளியது, ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தது. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். உதாரணத்திற்கு ஏழை கைம்பெண்ணை அவர் பாராட்டுகிறார். ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்த 2 செப்பு காசை அந்த உண்டியில் போடும்பொழுது கடவுள் சொல்லுகிறார், யாருமே இது போல தன்னிடம் இல்லை இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்ததில்லை என்று சொல்லவில்லை. லூக்கா நற்செய்தியாளர், மற்ற நற்செய்தியாளர்கள்லாம் என்ன செய்கிறாங்க? மரியன்னைக்கு ஒரு பகுதி வைத்திருக்கிறார்கள், சக்கரியாவுக்கு ஒரு பகுதி வைத்திருக்கிறார்கள். அதே போல் மகதலேன் மரியாவை பற்றி பேசுகிறார்கள், ஒரு பெண்ணானவள். ஆக பெண்களுக்கு முக்கியத்துவம். ஒரு 2-3 நாளுக்கு நற்செய்திக்கு முன்பாக கூட நாம் வாசித்தோம். எவ்வாறு யோவன்னா என்ற யோவன்னா, அப்புறம் சூசன்னா போன்ற பெண்கள் எல்லாம் இயேசுவோடு அவரோடு இருந்து பணிவிடை செய்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக இன்னொன்று யார்? புறவினத்து மக்கள், சமாரியர்கள், சீரோபெனிசிய மக்கள். இயேசு சமாரியர்களோடு பேசுகிறார், பழகுகிறார், அவளை பற்றி நல்ல விதமாக சொல்லுகிறார். எல்லாரும் நல்ல சமாரியன் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். இதெல்லாம் யூதர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவே இல்லை அவங்களால். அதனால தான் என்ன செய்கிறாங்க? இயேசுவை இவர்கள் 2 முக்கியமான காரணம் சொல்லி பிலாத்துவிடம் ஒப்படைக்கிறாங்க. என்னென்ன காரணம் தெரியுமா? அவர் யூத தீர்ப்பு சங்கத்தின் முன்பால் நிற்கும் பொழுது, அதாவது 2 கோர்ட்டு முன்னாடி இயேசு கிறிஸ்து அவருடைய வழக்கு நடைபெறுகிறது. ஒன்று ஜூவிஷ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, யூதர்களுக்கான நீதிமன்றம். யூதர்களுக்கான நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க? கோயிலை இடித்து 3 நாட்களில் கட்டுவேன் என்று சொல்கிறாங்க. ஆனால் அது நிற்கலை. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? இவன் தன்னையே இறைமகன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான். உடனடியாக அங்கிருக்கிற தலைமை குரு கயபா என்ன செய்கிறார்? தன்னுடைய ஆடையை கிழிக்கிறார். இது என்ன சொல்லுகிறார்? ஷெம்மா இஸ்ராயல், ஷெம்மா இஸ்ராயல். ஷெம்மா இஸ்ராயல் என்றால் இஸ்ராயலே கேள், ஷெம்மா என்றால் கேள் அப்படி என்று அர்த்தம். நமக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரர் ஒருவரே
அவரை தவிர வேறு கடவுள் இல்லாமல் போவதாக, யார் இவர் திடீரென்று இறைமகன் என்று சொல்லுகிறார் என்று அவர் மேல் கோபம் கொண்டு அவரை பிடித்து பிலாத்திடம் ஒப்படைக்கிறாங்க. ஆனால் பிலாத்துக்கிடம் போகும்பொழுது இந்த காரணங்கள் எல்லாம் அவருடைய நீதிமன்றத்திலே நிற்காது. என்ன காரணங்கள்? இறைமகனாக இருந்தால் அவங்க அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏதாவது அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறார், விட்டுட்டு போயிடுங்கப்பா, இது உங்களுடைய மத சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆனால் பிலாத்துவிடம் போய் என்ன சொல்கிறாங்க? பிலாத்துவிடம் இவர் ஒரு கலகக்காரர், இவர் ஒரு கலகக்காரர், எங்களுக்குள்ளே குழப்பம் உண்டு பண்ணுகிறார். நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், நாங்கள் அமைதியாக ஒரு மாதிரி நல்ல விதமாக சந்தோஷமாக இருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதாவது செசாருக்கு வரி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். பற்றாக்குறைக்கு நேற்று மத்தேயுடைய திருவிழாவை கொண்டாடினோம். மத்தேயு வழியாக, லேவி வழியாக, சுங்கச்சாவடி வழியாக அவர் என்ன செய்கிறார்? இந்த வரி வசூலிப்பதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடிகின்றது. இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவர் திடீரென்று இயேசு கிறிஸ்து திடீரென்று எங்கள் மத்தியில் குழப்பம்னு உடனடியாக பிலாத்து என்ன செய்கின்றான்? செசாருடைய ஆளுநராக இருக்கிற பிலாத்து இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்கிறான். மரண தண்டனை விதிக்கும்போது அதை ஒட்டியெல்லாம் தெரியும் உங்களுக்கு, நான் திரும்ப அதையெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. அவர் 3ஆம் நாள் உயிர் தழுகிறார், விண்ணகத்திற்கு எழுந்தருளி செல்கிறார். அந்த விண்ணகத்திற்கு எழுந்தருளி சென்ற அந்த அனுபவத்தோடு அப்போஸ்தலர்கள் தங்கள் பணியை தொடங்குகிறார்கள். அப்போஸ்தலர் பணி எப்படி தொடங்குகின்றது? இயேசு அப்படியே விண்ணகத்திற்கு எழுந்தருளி செல்கிறார். செல்லும் பொழுது மக்கள் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு அவர்கள் ஒன்றாக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், பெந்தகோஸ்தே திருவிழாவின் பொழுது பரிசுத்த ஆவி இறங்கி அவர்களை இன்னும் கொஞ்சம் முடுக்கி விடுகின்றது. எல்லாம் போங்க, எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொல்லுகின்றது. அதிலே பேதுரு ஏறக்குறைய அவரும் ஒரு சில இடத்துக்கு போயிருக்கிறார். பவுலடிகளாரும் ஒரு சில இடத்துக்கு போயிருக்கிறார். மற்ற எல்லாரும், யாக்கோபு உங்களுக்கு தெரியும், அவர் ஸ்பானிய தேசத்திற்கு அவர் போயிருக்கிறார். எல்லாரும், நம்முடைய தோமையார் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அவருடைய உடல் கூட எந்த இடத்துல கொல்லப்படுகிறார்? அவர் தோமையார் மலையில் அவர் ஒளிஞ்சிருந்தது எங்கே? லிட்டில் மவுண்ட் சின்ன மலையில். அங்கிருந்து அவர் ஓடி போய் அங்கே கொலை பண்ணுறாங்க. அவருடைய உடலை எடுத்து சாந்தோமிலே அவர்கள் அடக்கம் செய்திருக்கிறார்கள். அப்படி எல்லாம் பிரிஞ்சு வந்துடுறாங்க. அப்படி பிரிந்து 2 பேருடைய வாழ்க்கை வரலாறு தான் திருத்தூதர் பணிகளிலே இருக்கிறது. அப்போஸ்தலர்களுடைய நடபடியில் அது இருக்கின்றது. யார் யார் அந்த 2 பேர்? பேதுருவும் பவுலும். பேதுரும் முதல் பகுதி ஃபுல்லாக பேதுருவை பற்றி குறிப்பிட்டு இருக்கும். பேதுரு இங்கே சென்றார், அங்கே சென்றார், அவர் இதை செய்தார், அதை செய்தார். 2வது பகுதி ஃபுல்லாக முழுவதுமாக புனித பவுலடிகளாரை பற்றி குறிப்பிட்டிருப்பார்கள். இதுதான் அப்போஸ்தலர் பணியுடைய சின்ன ஒரு சுருக்கம். அன்பானவர்களே, அதில் நிறைய முடிவுகளை எடுக்கிறார்கள். அதை தொடர்ந்து நம்முடைய பவுலடிகளார் என்ன செய்கின்றார்? அவர் தனது திருச்சபைகளுக்கு, தான் உருவாக்கிய திருச்சபைகளுக்கு, நான் கட்டியெழுப்பிய திருச்சபைகளுக்கு அவர் கடிதங்கள் எழுதுகிறார். இந்த கடிதங்கள் எப்படி இருக்கின்றா? புனித பவுலடிகளார் தொடங்கும் பொழுது வாழ்த்தோடு துவங்குவார். உதாரணத்திற்கு உரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1 அதிகாரம் 1 வசனம். பவுல் எழுதுவது முதல்ல வாழ்த்துகிறார். முதல்ல பவுலடிகளார் என்ன செய்கிறார்? வாழ்த்துகிறார். முடிக்கும் பொழுது ஒரு புகழ்ச்சி பாடலோடு அவர் முடிக்கிறார். ஆமாம், இது எத்தனாவது வசனம்? இது 2வது வசனம். முதல்ல கிரீட்டிங்ஸ் பவுலடிகளார் எப்பொழுதும். நடுவில் என்ன செய்கிறார்? அந்த கடிதங்களில் அவர் என்ன செய்கிறார்? அந்த கடிதங்களில் முக்கியமான கருப்பொருள் என்னவென்றால் அந்த திருச்சபையில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி அவர் சொல்லுகிறார். உதாரணத்திற்கு கொரிந்து நகரம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கொரிந்து நகரம் என்ன நகரம்? ஒரு துறைமுக நகரம். நம்முடைய இப்போ சென்னை ஹார்பர் மாதிரி அல்லது ஹார்பர் மாதிரி ஒரு துறைமுக நகரம். துறைமுக நகரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். துறைமுகத்தில் நிறைய மக்கள் போவார்கள். ஆப்பிரிக்காவிலேருந்து வருவாங்க, அமெரிக்காவிலேருந்து வருவாங்க. அதுபோல் கொரிந்து நகரத்தில் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அந்நியர்களுடைய தாக்கம் அதிகமாக நடைபெறுகிறது. அதனால்
புனித பவுலடிகளார் அவர்களுக்கு இந்த அறிவுரை சொல்லுகிறார். எபேசு மக்கள் ஒரு சிலர் குழப்பம் உண்டு பண்ணுகிறார்கள், அவர்களுக்கு அந்த அறிவுரை சொல்லுகிறார். அறிவுரைகள் என்று அவர் சொல்லுகிறார். இவருடைய பணியை தொடர்ந்து செய்வதற்காக கத்தோலிக்க திருமுகங்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த 7 திருமுகங்கள் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். கத்தோலிக்க திருமுகங்கள் எத்தனை? 7. என்னென்ன? இல்லை கத்தோலிக்க திருமுகங்கள் இணை திருமுறை நூல்களை பற்றி பேசலை. புதிய ஏற்பாட்டில் யார் எழுதுகிறா? முதலில் யாக்கோபு எழுதிய திருமுகம், அடுத்ததாக 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2வது யோவான், 3வது யோவான், 7வது யாருடைய புத்தகம்? யூதா புத்தகம். இந்த யூதா புத்தகம் எப்படி நிறைவு பெறுகிறது என்றால், அது ஏறக்குறைய திருவெளிப்பாட்டின் தொடக்கத்தோடு அதனுடைய உறவோடு இது தொடங்கப்படுகிறது. திருவெளிப்பாட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. திருவெளிப்பாட்டில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் திருவெளிப்பாட்டில் பேசப்படுகின்ற எதுவுமே நேரடியான அர்த்தங்கள் இல்லை. அதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேரடியாக அர்த்தங்கள் இல்லை. அவை எல்லாமே வந்து அங்கு நடைபெறுகிற வாழ்க்கையில் நடைபெறுகின்ற சூழ்நிலைகளை இலைமறை காயாக பேசுகின்ற ஒரு சில குறியீடுகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் திருவெளிப்பாட்டிலே இருக்கின்றது. அதிலே நாம் 12வது அதிகாரம் நம்முடைய மரியன்னை பற்றி பேசுவதாக அமையப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார்கள். அந்தி கிறிஸ்து யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6:6:6 3:6 கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஐரோப்பா தேசத்திலே ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையினுடைய தலையில் 666 அப்படின்னு பொறிச்சிருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் உண்மையான அந்தி கிறிஸ்து யார் என்றால் நீரோ மன்னனை குறிப்பிடுகிறார்கள். அந்த நீரோன் என்று அழைக்கப்படுகிற அந்த மன்னனுடைய ஒரு எழுத்துக்கும், உதாரணத்திற்கு இப்போ ஏ என்றால் இவ்வளவு தொகை, பி என்றால் இவ்வளவு எண் என்பது போல நீரோ என்று நம்ம வந்து அப்படி கூட்டி பார்த்தோம் என்றால் 666 என்று வரும். அவங்களால சொல்ல முடியல. காரணம் என்ன? உரோமையர்கள் இவர்களை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்களால் பேச முடியவில்லை. அதனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கொஞ்சம் கொஞ்சமாக இலைமறை காயாக அல்லது வஞ்ச புகழ்ச்சி அணி போல அல்லது வந்து தற்குறிப்பேற்ற அணி போல இவர்கள் பல்வேறு விதமான குறியீடுகளை, பல்வேறு விதமான முக்கிய பண்புகளை அவர்கள் பேசுகின்ற. பார்த்தீங்கன்னா 4 சிங்கம் தோன்றியது, ஒரு மிருகம் இருக்கிறது, அந்த மிருகம் வந்து இப்படி இருந்தது, அப்படி இருந்தது, அந்த மிருகத்துக்கு வந்து 2 ரெக்கை இருந்தது, அதனுடைய வாய் சிங்கம் போல இருந்தது. இதெல்லாம் தான் நீங்கள் படிப்பீங்க. படிக்கும்போது குழப்பமாக இருக்கும், என்னதான் இது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அதை நீங்கள் படித்து அதற்கான கமெண்ட்ரியை நீங்கள் படிக்க வேண்டும். அதற்கான விளக்கு உரைகள், நிறைய விளக்கு உரைகள் இருக்குது, இன்டர்நெட்டில் இருக்குது. நம்ம பூந்தமல்லி செமினர்லாம் வந்து லைப்ரரிலாம் இருக்குது. லைப்ரரிக்கெலாம் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்க என்றால் இதனுடைய விளக்கம் இப்படித்தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிய வரும். இதுலேயும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பேசுகிறார்கள். மேலுமாக அதே தான். சரி, ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கேட்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நேற்று ஒரு சகோதரி வந்து என்கிட்ட பேசினாங்க. அதாவது எப்படி இந்த புரோட்டஸ்டன்ட் திருச்சபை அன்னை மரியாளை பற்றி ரொம்ப நல்ல விதமாக பேசுவது கிடையாது, அவளை பற்றி தப்பான தகவல்களை எல்லாம் அவள் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு சகோதரி வந்து கேட்டாங்க. ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்கெல்லாம் என்ன பார்க்குறாங்க? நாம் செய்கின்ற செலவை பார்க்கிறார்கள். முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எவ்வளோ காசு செலவு பண்ணுறோம். தேர், அவ்வளோ உயரமான தேர், அவ்வளவு மின்விளக்குகள், அவ்வளவு மலர் அலங்காரங்களாம் செய்கின்றோம் அப்படி என்று சொல்லுகிறார். இதை பார்த்து நீங்கள் இயேசுவுக்கு செலவு பண்ணுவதோட அன்னை மரியாளுக்கோ அல்லது புனித அந்தோனியாருக்கோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படி என்று சொல்லுகிறார். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. நம்ம எவ்வளோதான் செலவு பண்ணுறோம், எவ்வளோ பிரம்மாண்டமாக வைத்தாலும் நமக்கு தெரியும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் யார் வந்து முதன்மையானவர் என்று நமக்கு வந்து தெரியும். யாருமே வந்து அன்னை மரியாளை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு மேல் வந்து வைத்து நாம் வந்து வணங்குவது கிடையாது, ஆராதிப்பது கிடையாது. முதல்ல அன்னை மரியாளை நாம் ஆராதிப்பதே கிடையாது. யாரை தான் ஆராதிக்கின்றோம்? நாம் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நாம் ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவரை ஆராதிக்கின்றோம், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம்,
பிதா தந்தை கடவுளை நாம் ஆராதிக்கின்றோம். பின் மரியன்னைக்கு நாம் என்ன செய்கின்றோம்? ஏன் அவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படி பார்த்தீர்கள் என்றால், வணக்கம் வணக்கம். இப்போ தேசிய கொடியை ஏற்றிய உடனே என்ன செய்கிறோம்? சல்யூட் அப்படின்னு வந்து பண்ணுறோம். ஏனென்றால் அதற்குரிய மதிப்பு நம்ம வந்து கொடுக்கிறோம். ஒருவேளை தேசிய கொடியை வந்து யாராவது வந்து அவமதித்தார்கள் என்றால் அவர்கள் மீது பயங்கர கோபம் வரும், வழக்குகள்லாம் பாயும். அதுபோலத்தான் அன்னை மரியாதை பற்றி தப்பு தப்பாக பேச நம்ம கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கு குறைஞ்சபட்சம் கோபம் வரும். நம்ம ஒன்றும் செய்கிறது கிடையாது, நம்ம எப்போவுமே ரொம்ப அமைதியாக போகிறோம் அல்லவா, செய்வது கிடையாது. ஆனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கோபம் வரும். ஆகவே இவர்களெல்லாம் நம்முடைய குறியீடுகள். அந்தோனியார் இவர்களையெல்லாம் நாம் வைத்திருக்கிற, இவர்களை போல் வாழ வேண்டும் என்று நாம் வைத்திருக்கிற குறியீடுகள். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் எப்பொழுதுமே வந்து அன்னை மரியாளுக்கு தான் முதலிடம் கொடுப்போம் என்று கிடையாது. முதலிலே நற்கருணை ஆண்டவர், முதலிலே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதற்கப்புறம்தான் மரியன்னை. மற்ற எல்லா புனிதர்களை விட, அந்தோனியார் உட்பட, கோச்சிக்காதீங்க சரிங்களா, அந்தோனியார் எல்லா புனிதர்களை விட அன்னை மரியாளுக்கு ஒரு படி உயரத்திலே போயிட்டு நாம் வணக்கம் செய்கிறோம். அன்னை மரியாள். அந்தோனியார் திருத்தலத்திலிருந்து பேசுகிறேன் நான், கோச்சிக்காதீங்க, நீங்கள் உங்களுக்கு எல்லாம் புரியும் இதெல்லாம் சரிங்களா. அன்னை மரியாளுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு வணக்கம், அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வந்து சொல்லுவாங்க, ஐப்பர் டூலியா என்று சொல்லுவார்கள். இது வந்து ஒரு லத்தீன் வார்த்தை. மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டூலியா, மற்ற எல்லா புனிதர்களுக்கும் புனிதைகளுக்கும் தூலியா என்ற ஒரு வணக்கம். ஆனால் அன்னை மரியாளுக்கு ஐப்பர் தூலியா, ஐப்பர்னா உங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஐப்பர்னா ஒரு படி மேலே சென்று அன்னை மரியாளுக்கு வணக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். யாருமே வந்து அன்னை மரியாளுக்கு நீங்கள் வணக்கம் செலுத்த வேண்டும் நம்ம வந்து கூப்பிடுறது கிடையாது. இதெல்லாம் மக்கள்லாம் தானாகவே வருகிறார். இப்போ கூட பார்த்தேன், ஒரு சில இந்து சகோதர சகோதரிகள், ஏன் முஸ்லீம் சகோதர சகோதரர் அவங்கெல்லாம் கூட அன்னை மரியாதை பார்ப்பதற்காக இந்த வேளாங்கண்ணி திருத்தலுக்கு நடந்தெல்லாம் போகிறாங்க. யாருமே வந்து நம்ம தனியாக அவங்களுக்கு இந்த காசு கொடுத்து நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அன்னை மரியாளே இங்கே கூட தான் வருகிறாங்க, இங்கே கூட தான் வராங்க. அன்னை மரியாளே அவர்களை இழுத்து தன் பால் வர வைக்கிறார். அதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை தெரியாத ஒரு சிலர் தான் என்ன சொல்கிறாங்க, தவறாக பேசி கொண்டிருக்கிறார்கள். சிலை வழிபாடு என்று சொல்லுகிறார். வெயிட் பண்ணுங்க நம்ம பேசலாம், நான் நேரம் கொடுக்கும்போது பேசுகிறேன் சரிங்களா. சிலை வழிபாடு என்று சொல்லுகிறார். சிலை வழிபாடே கிடையாது, அது வழிபாடே கிடையாது. நம்ம இருக்கிற கத்தோலிக்க திருச்சபை ஒரே ஒரு வழிபாடு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நம்ம வழிபடுகிறோம். அன்னை மரியாளுக்கு நாம் வணக்கம் செலுத்துகின்றோம். அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த கொடியேற்றம், அந்த தேர் எடுப்பது, அல்லது வந்து நம்ம வந்து அந்த மெழுகுவத்தி வந்து அவருடைய பரிந்து பேசலாக செபித்து கொண்டிருப்பது. இதைத்தான் நாம் பார்க்கணும், வேறு எதுவும் இல்லை. அதனால் இது ஒரு சின்ன ஒரு விளக்கம். நிறைய பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் திருவிவிலியத்தில் நல்லா கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே. திருவிவிலியத்தில் அன்னை மரியாள் அங்கொன்றும் இங்கொன்றும் தான் பேசியிருக்கிறார். முதல்ல அவளை பற்றிய தகவல்களே ரொம்ப கம்மி. இயேசு கிறிஸ்துவ தான் நம்முடைய கான்சன்ட்ரேஷன். அதனால் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து தான் அன்னை மரியாளை அவர் குறிப்பிடுகிறார். ஒரு இடத்துல நம்ம பார்க்கின்றோம், உன்னுடைய தாயும் சகோதரர்களும் உம்மை பார்ப்பதற்காக வெளியே நின்று கொண்டிருக்கா என்று சொல்வதை பார்க்கணும். இயேசுவும் இருக்கிறார். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று இயேசுவோடு இல்லாமலே மரியன்னை பேசுகிறார். இயேசுவோடு இருக்கும்போது தான் மகனே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிற அன்னை மரியாளை பார்க்கிறோம். இறுதியில் நம்முடைய அன்னை மரியாள் இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லும் பொழுது அவள் அந்த நேரத்தில் இயேசுனுடைய அன்பு கட்டளையை அவள் ஏற்றுக்கொள்ளுகிறாள். இதுதான் சுருக்கமாக பாருங்க. இப்போ சொல்லுங்க பிரதர், என்ன வேணும், என்ன சந்தேகம்? டைரக்டாவே காட்சி கொடுக்கிறார். அதுதான் சொல்றேன். அதனால தான் அன்னை மரியாளுக்கு அவ்வளவு பெரிய வணக்கம் நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் இது உண்மைதான். நேரடியாக காட்சி கொடுக்குறாங்க, நேரடியாக அவர்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கிறார்கள். அன்னை மரியாள் மக்களுடைய கஷ்டங்களை அறிந்து அவர்களுக்காக பரிந்து பேசி, இறைவனிடம் பரிந்து பேசி அந்த குறையை தீர்த்து வைக்கிறாள்.
அது தேவையானவற்றை பெற்று வைக்கிறார். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் மற்றவங்களோட விவாதத்தில் சண்டை போடுறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பது தவறு. அந்த தவறாக புரிந்து கொண்டவர்களோடு நம்ம என்ன வாக்குவாதம் செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஒரு சில நேரத்தில் என்கிட்ட வருவாங்க, அவர்கள் இலக்கு இல்லாமல் பேசி கொண்டு இருப்பார்கள். நான் சும்மா இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு 5 நிமிடம் இருக்குது. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். புதிய ஏற்பாட்டிலோ அல்லது பழைய ஏற்பாட்டிலோ அல்லது முன்னுரையிலோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். கேளுங்க. ஒரு 2 இல்லை 3 பேர் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம். நேரம் இருக்குது, ஒரு 5 நிமிஷம் இருக்குது. சரி, இது நான் நேற்று ஒரு சில கேள்விகளை நான் தவிர்த்து விட்டேன். காரணம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு நேரத்தை அல்லது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் கவர் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால தான் நான் அதை சொல்லலை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் 3 பேரும் ஒரே பார்வையில் இயேசுவை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் கொஞ்சம் வித்தியாசமாக அவர் பார்த்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தியில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கின்றன? 28. மார்க்கில் 16, லூக்காவில் 24. ஆனால் ஒரே ஒரு நபரை பற்றி, கடவுளை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் நிறைய, மார்க்கு கொஞ்சம் அதிகாரம் தான் கொடுத்துருக்கிறார், லூக்கா கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கிறாரு, நம்முடைய யோவான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காரு, மத்தேயும் எல்லாருக்கும் அதிகமாக கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பார்வை வேறுபடுகின்றது. அவர்களுடைய என்ன மேலோட்டங்கள், அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதுபடி அவர்கள் எழுதுவார்கள். இது ஒரு தவறு என்று சொல்லுவதை விட, இது தவறான ஒரு குறிப்பு என்று சொல்லுவதை விட, ஆமாம், கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்ல வருவது இயேசு கிறிஸ்து ஒருவரை குணப்படுத்துகின்றார். ஆனால் 100 தலைவனுடைய பணியாளனா அல்லது 100 தலைவனுடைய மகளா அப்படி என்பது அது 2வது விஷயம். அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து 2 பார்வையற்றவர்களை குணப்படுத்துவார் மத்தேயு நற்செய்தியில். மற்ற நற்செய்திகளில் ஒரே ஒருவரை குணப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆமாம், பார்வையற்ற பார்த்திமேயு பாருங்க. அதாவது வித்தியாசங்கள் இருக்கின்றன, அதே நேரத்தில் ஒற்றுமைகளும் இருக்கின்றன. ஆனால் அதை கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்லி சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் படித்து பாருங்கள். படிக்கும்போதே உங்களுக்கு அந்த விளக்கங்கள் உங்களுக்கு தெரியும். சரி, இறுதியான ஒரு கேள்வி. யோவான் எதை பற்றி? அதான் உங்களுடைய கேள்வி என்ன? கேள்வி என்னன்னு கேளுங்க. அது யோவான் 6 என்ன உங்கள் கேள்வி? சரி சரி, அது ஒரு நீண்ட ஒரு பாடம், மிக நீண்ட பாடம். இது மீண்டும் இன்னொரு முறை சொல்லுகிறேன், இது நம்முடைய கத்தோலிக்க திரு அவையுடைய மறைபொருளில் ஒன்று. அந்த மறைபொருளை நம்ம நிறைய கேள்வி கேட்டு விவாதிக்கலாம் முடியாது. ஒரு சிலவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுனுடைய சாதாரண ஒரு அப்பமும் சாதாரண ரசமும் இயேசுனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. அதற்கு உதவி செய்வது தான் இந்த விவிலிய மேற்கோள்கள், இந்த விவிலிய வாசகங்கள். அதை படித்து நாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரதர். அதனால் இதை நீங்கள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுபோல் இந்த இன்கார்னேஷன் தியரி என்று சொல்லுவார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து எவ்வாறு மரியமிலிருந்து பிறந்தார்? மனு உருவாகி, வார்த்தை மனு உருவாகி அவர் பிறந்தார். இதையெல்லாம் நாம் பக்தியோடு நம்பிக்கையோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3 நாட்கள் ஒரு நல்ல ஒரு அனுபவம். மீண்டும் ஒரு முறையாக நம்முடைய அருட்தந்தை காணிக்கராஜ் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்தந்தை அசோக், இயேசு